ஹாய் நண்பா, சிண்டா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இனி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாரும் இந்த சிண்டா சேனல் பார்த்துருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். அப்படியே பார்த்துருக்க வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு பாருங்கள். அப்படியே யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் பிடிச்சி இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீ பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, சூர்யா சார் அவர்களும் பாபி டேல் அவர்களும் நடித்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் சிவா அவர்கள் டைரக்ஷனில் வரக்கூடிய படம் தான் கங்குவார். ஆல்ரெடி இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த படம் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகணும் படம் கூட அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் உண்மைதான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டு வர ஹைப்பை கூட்டிகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரை பற்றி சொல்லணுன்னா, இந்த ட்ரெய்லரில் பார்த்து நான் ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மெயினாக சொல்லணும்னா தான் லாங்குவேஜ். இப்போ இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு சில பேர் நார்மல் தமிழ் லாங்குவேஜ் போயிடுவாங்க, இல்லை பியூர் ஏஷியன் தமிழ் போயிடுவாங்க. அது சூர்யா சார் டைலாக் டெலிவரிஸ் இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ட்ரெய்லரில் ஒரு சில இடத்துல காட்டினது சூப்பராக சொல்லலாம். மேபி ஒரு ஃபயருக்கும் விசஸ் வாட்டர், அதாவது ஃபயர் விசஸ் வாட்டர், அதான் நீர் நெருப்பு ரெண்டும் அந்த சிம்பிளர் வச்சு தான் இந்த படத்தில் மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல நெருப்பு காட்டுற மாதிரி இருக்குது, ஒரு இடத்துல நீர் காட்டுற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரையும் வச்சு கட்டிக்கலாம் சொல்லலாம். பாபி டயல் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ட்ரெய்லரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சூர்யா மாதிரி ஆக்ட்ரஸ், அவர் பெரிய அந்த ரேஞ்சில் இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அவங்க பேர் தான் வந்து நடிப்பாங்க. ஆனால் இவர் பேர் ஃபஸ்ட்டு வர்றப்போ இப்போது இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஒரு சில ஆக்ட்ரஸ் அது பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். மேலும் அந்த ஃபஸ்ட்டு சூர்யா சார் சொல்கிற மாதிரியே பாபி டேல் நீங்கள் அனிமேட் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லன் சொல்லலாம். அவர் ஆக்டிங் வைஸ், அவர் கெட்டப் வைஸ் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு சில இதெல்லாம் இது பண்ணப்போ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் மெயினாக நான் கவனித்தது சூர்யா சார் அவரோட அந்த கண்ணு க்ளோஸ்அப்லை காட்டுறது, அந்த ஈகிள் பிடிக்கிறது, அந்த ஷாட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூர்யா சார் காட்டின ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரென்ஸ், அவர் ஒவ்வொரு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருந்தாருன்னு சொல்லலாம். கெட்டப் வைஸ் காஸ்டியூம் வைஸ் சொல்ல போனோம்னா காஸ்டியூம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்குறப்போ டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் அந்த ப்ரோமோ தான் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லாஸ்ட் படத்தில் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஹெவி பீட் தேவிஸ்ரீ பிரசாத் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அங்கே ஒரு ஹெவி மூமெண்ட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ராஜேஷ் சுந்தரம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஜய் செம்மையாக இருந்துச்சு சொல்லலாம். சாங்ஸ் மாதிரி இந்த சாங் மேலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணேன், இதில் ஒரு ஃப்ளூட் காத்தி தான் வச்சு மியூசிக் இது பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அது எந்த எந்தக்கும் உண்மை தெரியல. மேலும் மேபி உண்மையாக இருந்தால் கடைசியில் ஒரு குதிரையில் யாரோ வர மாதிரி சூர்யா சார் அவர்கள் பார்க்குற மாதிரியே காட்டியிருந்தாங்க. ஆனால் அது மேபி கார்த்தியாக இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். இருந்தால் கேமியோவாக இருந்தால் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் நான் வேறு நோட்டீஸ் பண்ணதில் இல்லை கருணாஸ் அவர்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன், ஹீரோயினை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டலை. மேலும் இந்த ட்ரெய்லரில் முக்கியமானது என்னென்னா 2 கெட்டப் இருக்குது சூர்யா சார் அவர்களுக்கு.
கரண்ட்டில் நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த கதையில் அதுக்கப்புறம் இந்த மெயினான கதை வர மாதிரியும், இந்த டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு தான் வந்து ஃபுல் மூவியாகவும் இருக்கும்னு படக்குள்ள அதிக கதையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இருந்தாலும் அந்த லுக்கை பெருசாக வந்து ட்ரெய்லரில் காட்டாததுனால பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். அப்படியே செகண்ட் பார்ட் கன்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னனால சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கதை மட்டும் இந்த மிஸ்டேக் இல்லாமல் ஃபுல் ஃபிளேஜில் இருந்துச்சுன்னா அந்த மூவி செம ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் பார்த்தீங்களோ அதை நான் சொன்னதோட நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுனாலும் வேறு எதை பற்றி சினிமா அப்டேட்ஸ் வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட பார்க்குறேன். மேலும் அந்த மாதிரி ஆட்டான சினிமா அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புது கான்செப்ட் புது வீடியோ வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.